2 நிமிஷத்தில் ரெஃப்ரெஷிங்கான ஒரு ட்ரிங்க் செய்யலாம் வாங்க. வெல்கம் டு கயூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த சம்மருக்காக ஒரு ஸ்பெஷலான ட்ரிங்க் செய்ய போகிறோம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு 2 நிமிஷம் போதும், சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, கண்டிப்பாக இந்த சம்மருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் என்ன செய்யலான்னா, ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேனில் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க. இந்த ஜீரகமோட கலர் லைட்டாக மாறணும், நல்லா வாசனை வர ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வறுத்தாச்சு, நல்லா வாசனை வர ஆரம்பித்தாச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு பிளெண்டரில் ஒரு லெமன் எடுத்துக்கோங்க. இந்த லெமனோட ஜூஸ் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு லெமன் எடுத்திருக்கேன். இதை சேர்த்துட்டு இதில் நம்ம 1 கப் அளவுக்கு புதினா எல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த புதினா நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. 2 இல்லை 3 முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு புதினா இலையை சேர்த்துக்கலாம். நல்ல ஃப்ரெஷ்ஷான புதினா எல்லாம் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம இப்போ வறுத்தோம்ல அந்த ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன். இன்றைக்கி இந்த ஜூஸை நம்ம 4 பேருக்கு செய்கிறனால ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், வறுத்த ஜீரகம் சரியாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் ஹிமாலயன் சால்ட் சேர்த்துருக்கேன். ஹிமாலயன் சால்ட்டில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இருந்தால் கண்டிப்பாக ஹிமாலயன் சால்ட் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். நான் 4 பேருக்கு இந்த ட்ரிங்க் செய்கிறனால 4 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கலாம். நீங்கள் தண்ணிக்கு பதிலாக ஐஸ் க்யூப்ஸ் கூட சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ அதை நம்ம நல்லா அரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இதே போல் ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த ஜூஸ் நார்மல் புதினா லெமன் ஜூஸ் செய்வோம்ல, அதை மாதிரிலாம் இருக்காது. இதில் நம்ம வறுத்த ஜீரகம் சேர்த்துருக்கனால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை இதே போல் செஞ்சு பாருங்கள். பாருங்கள், இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. அடுத்ததாக இதில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம அரைக்கிறப்பவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இதில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ஜீரகம் புதினா ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நான் சேர்த்துருக்க தண்ணி நல்லா கூலான தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா நார்மல் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். ஆனால் சம்மரில் நல்லா கூலாக குடிக்கிறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வேணும்னா இதில் நீங்கள் கொஞ்சமாக ஐஸ் க்யூப்ஸ் கூட ஃபைனலாக சேர்த்துக்கோங்க. இந்த ஜூஸில் நம்ம ஜீரகம் வறுத்துட்டு சேர்த்துருக்கனால டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக இந்த ஹெல்த்தியான ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். கயூஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்.